முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் 6வது நேரம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமாக, அவரை உயர்த்துவோமாக. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த என்று கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. என்று கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தே உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆம் தேவ ஜனங்களே, நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்க ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். தொடர்ந்து நித்திய பெருமம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்களை குறித்து உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அது சபையின் மூலமாக, நம்முடைய பாஸ்டர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு மிகுந்த ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருக்கிற ஊழியம். ஒரு குடும்பத்தை சேர்ந்த அநேகருக்கு இந்த திருமண தகவல் ஊழியத்தின் மூலமாக நன்மைகள் வந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை குறித்தான ஒரு அறிவிப்பை கவனிக்கிறீங்களா? ஆம் தேவ பிள்ளைகளே, ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அது தெய்வ பயம். அதை குறித்ததான ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. எது தெய்வ பயம்? தெய்வ பயத்தின் அவசியம் என்ன? தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதன் பலன்கள் என்ன என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். வாங்க இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இன்னைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 33:8. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. Let earth fear and worship the Lord. Let all the people of the world revere him. Praise the Lord. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, earth creatures bow before God. World dwellers down on your knees. என்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அல்ல சொத்திர பயபக்திக்குரியவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் வெளிப்படும் பொழுது இயல்பாக நமக்கு எழும் பதில் வினையே தெய்வ பயம் அப்படின்னு சொல்லி அது ஸ்தோத்திரம் பேக்கர் அப்படிங்கிற ஊழியக்காரர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பயமே பக்தியின் உயிர் நாடி என்று சொல்லி ஜான் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஊழியக்காரர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ தெய்வ பயம் அப்படிங்கிறது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கோள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இப்போ தெய்வ பயம் அப்படிங்கிறது எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை. நம்ம இந்த உலகத்தில் அல்லது கடமைகளை நிறைவேற்றும் தனிப்பட்ட கடமை இருக்கிறது, குடும்பத்திற்கான கடமைகள் இருக்குது, திருச்சபைக்கான கடமைகள் இருக்குது. அப்படி தானே திருச்சபை கடமை என்னது? ஆராதனை, அடுத்ததாக இன்னும் ஜெபம், அடுத்த வேத தியானம், ஊழியம் இருக்கா இல்லையா? பிரைஸ் சீஷத்துவ வாழ்க்கை, அது ஒரு சபையோட எல்லா சீஷில் உருவாக்கணும், கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தணும், அல்லது அன்பு, ஐக்கியம், விசாரணை, இதெல்லாமே என்னது? சபையின் கடமை. சபையின் கடமை குறித்து நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா சபையுடைய கடமை அல்ல சோத்திரம், அவங்க அனுதினமும் கூடி அல்ல சோத்திரம் ஐக்கியப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ சபைக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அல்ல ஒவ்வொரு குடும்ப தலைவருக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அப்படி தானே? என்ன கடமை? அவர் நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வேலையில் கண்டிப்பாக அவசியம், ஒரு தொழில் அவசியம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவனும் சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம். சிலர் அது சாப்பிட்றத விட்டு வேற எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதுவும் செய்யப்படாது, எதுவுமே செய்யப்படாது அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. அப்போது கடமை இருக்குது. குடும்பத்தை விசாரிக்கணும், மனைவி விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும் அப்படிங்கிற கடமை. ஒரு மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்குது. என்னது? அல்ல கணவனோடு இணைந்து இப்போ அப்படி தான் சொல்லுவோம், சமையல் பண்ணுவது ஒரு கடமையாக இருக்குது. ஒரு காலத்து அவங்க மட்டும் பண்ண நிலைகள் மாறி இப்போ எல்லாருமே 2 பேருமே வேலை செய்கிறதுனால கணவன் மனைவியாக சேர்ந்து சமையல் பண்ணாங்க. அதில் பிரதானமான ஆளுகை யாருக்கு தான் இருக்குது? பெண்கள். ஈஸியாக யாரையும் விட மாட்டாங்க. ஒருவேளை கணவன் எவ்வளோ பெரிய நல்ல செஃப்பாக இருந்தாலும் 4 குறைய சொல்லி என்னத்தங்க உப்பு சரியாக போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு கடமை அவங்களுக்கு இருக்குது. அப்படி தானே? சோத்திர வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கு கடமை இருக்குது. என்னது? வீட்டை பராமரிப்பு. அப்படி தானே? நாங்கள்லாம் ஒரு காலத்தில் பார்த்தோன்னா சனிக்கிழமை ஆயிட்டா லீவுனா வீட்டை சுத்தப்படுத்துகிறோம் எங்களுடைய கடமை. எல்லாத்தையும் நீட்டை எடுத்து நல்லா தொட்டெல்லாம் தட்டி எல்லாம் பெருக்கி எல்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது கடமை. இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் என்னது கலத்தி போட்ட ட்ரெஸ்ஸோடு காலேஜ் ஸ்கூலுக்கு ஓடுறது தான் பார்க்குறோம். அப்படி கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது. பிள்ளைகளுக்கு கடமை. எனக்கு ஒரு கடமை இல்லை அப்படின்னு. நான் மொபைல் இன்னைக்கு கேட்டால் எங்களுடைய கடமை படுத்துக்கொண்டு மொபைல் விளையாடுவது, மொபைல் யூடியூப் பார்ப்பது அப்படின்னு கடமை. நான் சொல்கிறேன், உங்களை உண்டு பண்ணின ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்ல, உங்கள் லைஃப்பில் ஒரு கடமை இருக்குது. அப்படி தானே? காலை கடன் இருக்குது. காலை என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? முகத்தை கழுவுறீங்க. இல்லைன்னா உங்களை பார்த்தா கொஞ்சம் விகற்பமாக இருக்கும். என்னது? ஆள் தான் வந்திருக்கா, ஒரு ஆவேசம் வந்திருக்குதா அப்படின்னு. முடியெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது நிறைய வேறு வீட்டில் இருக்கவங்களாம் எடுத்தோடனே வேலை என்ன செய்றீங்க? பாஸ்டையெல்லாம் இருந்துச்சோன்னே என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு எழுந்து தன் முகத்தை கழுவி எடுத்து தலையை சீவாங்க. ஒரு தலை முடி தூக்கிட்டு இருந்தால் என்ன செய்வாங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசாக தேய்ச்சி அது செய்கிற கடமை. 2வது என்ன கடமை செய்வீங்க? அது சோத்திரம் இயற்கை ஆடு விசுவாத காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் பல்ல நல்லா விளக்குவீங்க. பல்ல விளக்கலை அப்படின்னா என்னது? யார் நீங்களும் இருக்க முடியாது, உங்கள் பக்கத்தில் யார் கடமை. அதே போல் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கடமை சொல்லியிருக்கிறார். என்ன கடமைனா? தெய்வ பயம். கரங்களை போய் தெளிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படணும். அதான் ஆண்டு சொல்றாரு, சர்ரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க, சர்ரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தெய்வ பயம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போன விஷயம் என்னன்னா தெய்வ பயம். அந்த கடமையை நம்ம யாருமே நிறைவேற்றதில்லை. ஆனால் அதனால தான் நம்ம வாழ்க்கை ஒரு சாக்கடை மாதிரி மாறிப்போச்சு. ஒரு நாற்றமான வாழ்க்கையை வாசமாக மாற்றினீரின்னு பாட்டு பாடுறோம். இப்போ வாசமாக இருந்த வாழ்க்கை இந்த தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறதுனால நாரி போய் கிடக்கு. நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? நாரி போய் இருக்குது. நாள் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் கணத்துக்குரியவர், அலிஸ்தோத்திரம், அவர் அலிஸ்தோத்திரம் புகழ்ச்சிக்குரியவர், அவர் பாராட்டுக்குரியவர்ங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ தேவ ஜனங்களே ஸ்தோத்திரம், தெய்வ பயம் அப்படிங்கிறது நம்முடைய கடமை. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கோள் எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை. அதுதான் இன்னைக்கு காலையில் சொன்னீங்க. எது தேவ பயம்னு? முதலாவதாக அவரை தெய்வமாக அங்கீகரிப்பது தெய்வ பயம். அதை குறித்து உங்கள் மத்தியில் பேசுனேன். அவரை தெய்வ பயம்னு கடை அவருக்கு பயந்து நடுங்கிற நிலை அல்ல. ஏன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப அழகான ஆண்டவர்.
பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பூர்ண அழகுள்ள ஆண்டவர். அவர் யாரையும் பயமுறுத்துகிற தேவன் அல்ல, பயமுறுத்தி செய்கிற தேவனும் அல்ல. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என் அப்பா சவுத் பஸாரில் ஒரு கடை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கடையில் சில நேரங்களில் அப்பா வெளியே போயிருக்க நேரத்தில் நான் தான் கடையை பெரிய முதலாளி மாதிரி உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பேன். ஸோ சில நேரங்களில் அந்த ஏரியா சவுத் பஸாரில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் தர்மம் எடுக்கிறவங்கலாம் வருவாங்க. அப்படி தானே நிறைய பேர் வரிசையாக எல்லாருக்கும் ஒருத்தர் கூட்டம் ஐயா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அல்ல சார் கையை ஷர்ட்குள்ளே போட்டே கை இல்லைம்பாங்க. இப்படி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்படியே தர்மம் எடுக்கிறது. குஷ்டரோகிகள் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ அது எராடிகேட் ஆயிடுச்சு. குஷ்டரோகிகள் இருப்பாங்க அல்லது அப்படி இருப்பாங்க. சில நேரங்களில் சில வேடம் போட்டுட்டு இருக்கிற ஆட்களும் வருவாங்க. திடீர்னு ஒரு ஆள் ஒரு பயங்கர முடியெல்லாம் ஒரு மாதிரி போட்டு அதுக்கு தான் அடிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக நான் என்கிட்ட கேட்டார், எல்லாம் போட முடியாதுண்ணே. ஒன்று அப்படின்னு முகத்தில் ஊதிட்டாப்புல. நான் சின்ன பையன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குனு பயம். உடனே எங்கள் கடைக்கு எழுத்தால அரசா பழக்கி சென்டர்னு ஒருத்தர், அவரே பக்தி பலமாக இருப்பார். அவர் நேரம் அவனை சத்தம் போட்டு அவனை விரட்டி விட்டுட்டார். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நம்ம பயமுறுத்துகிற ஆண்டவர் அல்ல. உங்கள்கிட்ட ஏதாவது பெற்றதுக்கா நின்று முகத்துக்கிட்ட நின்று மூச்சில் நின்று அப்படி இவங்களை பயமுறுத்துகிற தேவன் அவர் அல்ல. கரங்களை வைத்து அல்ல பார்ப்போம். அவர் பூரண அழகுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நீங்கள் எப்படி தெய்வமாக அங்கீகரிக்க முடியும்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் போய் பாருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா சிருஷ்டிப்புகளை போய் பாருங்க. அல்ல சோத்திரம். இந்த எக்ஸாமில் முடிஞ்ச நேராக கொடைக்கானல் போய் பாருங்க, நேராக ஊட்டிக்கு போய் பாருங்க, நேராக மூணாருக்கு போய் பாருங்க, எல்லா இடத்துக்கும் போய் பாருங்க. வானம் அவருடைய மகிமையும் ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளையும் அறிவிக்கிறதா இருக்கிறது. கரங்களை போய் தலைச்சங்க பார்ப்போம். இந்த இயற்கையை பார்க்கும்பொழுது எவ்வளோ பிரைஸ் லார்ட். நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் போயிட்டு அங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்களுடைய அழகை பாருங்க. என்ன அழகான மீன்கள் பார்க்க அப்படி அழகு. மீன் கலர் மீன் அதிகமாக கிடைக்கிற இடங்கள் என்ன இடங்கள் சொல்லுங்க? என்ன இடத்துல கிடைக்கும்? உங்கள் வீட்டில் இல்லைங்க, ரைட்டா? இந்த ஹாங்காங், இந்த கோயி, அந்த ஏரியா, இந்த கரெக்டாக பிலிப்பைன்ஸ், அந்த மாதிரி இடங்களில் தான் நிறையா கிடைக்கும் பாருங்கள். அழகழகான கலர் மீன். இதை பார்க்கும் பொழுது இதெல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு மாஸ்டர் டிசைனர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், உங்கள் பக்கத்தில் இருக்க ஆளை பாருங்க. மூஞ்சி அவர் மாதிரி உலகத்தில் வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் பாருங்க, அவர் மாதிரி யாரையும் பார்த்துருக்கீங்களா? இதே பிரமிக்கத்தக்க அதிசயம். அதை சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்கிறார், 19 வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினா உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவருடைய கிரியைகள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறோம், இதை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை வைத்து வரலட்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, என் கண்களை திறங்க. அல்ல சோத்திர நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். அவரை சரியா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை நீங்க ஆராதிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அவரை ஆராதிச்சிங்கன்னா அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாறிடுவீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு நல்ல அபிமானிகளாக இருப்பாங்க. நடிகருக்கு அபிமானிகளாக இருப்பாங்க, நடிகைகளுக்கு இருப்பாங்க, அரசியல் கட்சிகள் இருப்பாங்க. ஆனால் சொல்கிறேன், இவங்கெல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நிரந்தர முதல்வன் சொன்னவங்க கூட இன்னைக்கு உலகத்தில் இல்லை. நான் சொல்கிறேன், நிரந்தரமாய் நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர், அந்த சபையை ஆளுகை செய்கிறவர் நமக்கு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வரல, ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஓ ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவா. ராஜாதி ராஜா ராஜா சொல்லுங்க, என்றென்றும் ஆண்டிடுவா. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவா. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. நல்ல கரங்களை தட்டி
அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. ஓ இன்பம் உண்டு, வெற்றி உண்டு, ஆமென். இன்பம் உண்டு, ஆமென். வெற்றி உண்டு, துதி ராஜா விராஜா, அம்பே ராஜாது இயேசு என்றென்றும் ஆண்டிடுவா. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அப்போ எது தெய்வ பயம்? அவரை தெய்வமாக அங்கீகரிப்பது. இரண்டாவதாக அவருடைய வார்த்தை அசட்டை செய்ய தயங்குவது. அவருடைய வார்த்தை அசட்டை பண்ணுறதுக்கு தயக்கம். எப்படின்னா அவருடைய வார்த்தையை மீற முடியும்? அந்த தயக்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா ஒரு விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை மீறுகிறவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. வார்த்தை அசட்டை பண்ணுறவங்களா நீங்கள் இருக்க மாட்டீங்க. அது ஒன்றும் இல்லைன்னு அதை வெறுக்கிறவங்களா நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதை கனப்படுத்துகிறவர்களாக மாறுவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பாலிகாப்புங்கிற ஒரு பக்தன், அவரை குறித்து சொன்னேன். 85 வயசு. அந்த 85 வயசில் தேவனை தூஷிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு 85 வருஷம் வயசாகுது, இந்த 85 வருஷமா என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நான் எப்படி மறுதலிக்க முடியும்னு சொன்னான். அப்போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளிங்க. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது வார்த்தையின் அடிப்படையான ஒரு மார்க்கம் என்கிறத மறந்துடாதீங்க. வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே பிரைஸ்ல. நிறைய பேர் கேட்டு பாருங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த விடுதலை கிடைச்சது? வசனத்தை வாசிக்கிறது மூலமான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களுக்கு விடுதலை தரும். என் தாப்பனார் 1976 வருஷம் 4.5 லட்ச ரூபா கடன் இருந்தாங்க. இன்றைய மதிப்படி 1,20,00,000 ரூபா கடன். இந்த நெருக்கடி எப்படி மாறினது? வசனத்துக்கு திரும்பினதன் மூலமாக தான் வந்துச்சு. ஒரு காலத்தில் வசனத்தை அசட்டை பண்ணாங்க. சிலை சபை கூடி வரதில் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடக்கூடாதுங்கிற வார்த்தை அசட்டை பண்ணாங்க. பண்டிகை கால ஒரு கிறிஸ்தவனா மாறினாங்க. அல்லது கிறிஸ்மஸ்க்கு, ரெசரக்ஷன் சண்டேக்கு சபை கேம்பஸ்குள்ளே தான் இருந்தாங்க, சபைக்குள்ளே வரல. அப்படி ஒரு மனுஷனாக தான் இருந்தாங்க. நண்பர்கள் தான் நம்மளோடு சேர்ந்து சோத்திரம் அங்கே குடிக்கிறது தான் ஒரு நிலை. அவங்க குடிக்கிறது மாத்திர ஒரு டீமுக்கு வாங்கி கொடுக்குற நிலை. இப்படி ஒரு உலக மனுஷன். நல்லா சம்பாதிக்கணும், வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கணும், ஃப்ரிட்ஜ் நிறைய லிக்கர் பாட்டில் வச்சுருக்கணும், வரவங்களுக்குலாம் கொடுக்கணும். இதுதான் அவங்க லைஃப் ஸ்டைல் நினச்சாங்க, ஆடம்பரம். ஆனால் நெருக்கடி வந்தது. எல்லாரும் கைவிட்டு போன நேரத்தில் இயேசு உங்களை கைவிட மாட்டார். தான் சொன்னேன், உங்களை கைவிட தெரியாது அவருக்கு. நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கரங்களை வைத்து ரயில்வேஷங்கப்பா. அவர் கைவிட தெரியாது ஜனங்களை. பாருங்க, சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்ற இந்த வசனத்துக்கு திரும்பினாங்க. கண்ணீரோடு கூட வாசிக்கணும். இந்த வசனம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த வசனம் எதிர்பார்க்கிற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த வசனம் எதிர்பார்க்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த வசனத்தை தினந்தோறும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்று. இந்த வார்த்தை சூழ்நிலையை மாற்றும். தேவ ஜனங்கள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை சர்வ அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறக்கூடியது. அவருடைய வார்த்தை நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த ஃபுல் பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைச்சா போதும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தையை பிடிக்க வந்திருக்கப்பா, அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அந்த வார்த்தையின்படி சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய வார்த்தையினால் சொல்லுகிறவர், உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்று ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக எது ஸ்தோத்திரம் தெய்வ பயம்னா, நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் அவரை கூட்டுருங்க, அப்படி தானே? ஒரு திருமண காரியம்னோடனே ஸ்தோத்திரம் ஒழுங்காரவனே வீட்டில் இருக்க பெரியவங்களை என்ன செய்கிறீங்க? கன்சல்ட் பண்ணுறீங்க, அப்படி தானே? இது சரியா, இந்த குடும்பம் சரியான்னு கேட்குறீங்க.
பாஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அதே போல தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. தாவீது பாருங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால், நான் இங்கே குடியிருக்கணுமா குடியிருக்கக்கூடாது, இந்த யுத்தத்துக்கு போகணுமா போகக்கூடாதா, இதை தொடர்ந்து பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாது, ஆண்டவர் நேர்த்தியாக வழி நடத்த. ஏன்னா சங்கீதம் 32:8 அழகாக சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா பார்ப்போம். தேவ ஜனங்களே, நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் தெய்வ பயம். ஏதோ நடுங்கிறதல்ல, சோத்திரம், ஒரு பக்தி வேஷம் போடுறதல்ல. நீங்க அவரை தெய்வமாக அங்கீகரிப்பது. இரண்டாவதாக அவருடைய வார்த்தை அசட்டைப்படுவதற்கு தயங்குவது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது. அலிசோத்திர தெய்வ பயமா இருக்கிறது. இன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணேன், அலிசோத்திரம், தெய்வ பயம் ஏன் அவசியம்? அப்படிதானே? உணவு ஏன் அவசியம்? உயிர் வாழ்வதற்குன்னு சொல்வீங்க, அப்படிதானே? உடை ஏன் அவசியம்? உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக, அப்படிதானே? கல்வி ஏன் அவசியம்? ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதற்காக, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இல்லை சாப்பிடாத மாதிரி சொல்கிறீங்க. நான் ஏதோ என்னது செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு பேசுகிற மாதிரி சில உட்காந்துருக்கீங்க. எதுக்கு அவசியம்? வாகனம் எதற்கு அவசியம்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நீங்கள் போகிறதற்காக, அப்படிதானே? அவசியம். செருப்பு எதுக்கு அவசியம்? முள் எதுவும் கல்லுலாம் காலில் ஏறாமல் இருக்கு. அதே போல தான் தெய்வ பயம் ஏன் அவசியம்? யோசித்து பார்த்துருக்கீங்க என்னைக்காது? தெய்வ பயம் ஏன் அவசியம்? ஏதோ நீங்கள் தெய்வ பயம்னா நீங்கள் ஆண்டவர் செய்கிற பெரிய தொண்டுமாய் நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்கள், தெய்வ பயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். 4 விஷயத்தை சொன்னேன். முதலாவதாக ஏன் அவசியம் அப்படின்னா, தூய்மையாய் வாழ்வதற்கு. ஒரு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை குறித்து பேசினேன். ரெண்டாவதாக ஏன் தெய்வ பயம் அவசியம் அப்படின்னா, வேதம் காட்டுகிற வாழ்க்கை வாழ்வது. இதெல்லாம் காலைல பண்ண பிரசங்கம். வேதம் காட்டுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு அது தெய்வ பயம் அவசியமாக இருக்குது. மூன்றாவதாக ஏன் தெய்வ பயம் அவசியம் அப்படின்னா, துயரற்ற வாழ்க்கை வாழ்வது. எந்த பிரச்சனை? ஒரு பக்தன் சொல்கிறாரு, எல்லா பயங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் ஒரே பயம் தெய்வ பயம். வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றியும் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? தெய்வ பயம். நான் சொல்லுங்க, எல்லா பயங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் ஒரே பயம் தெய்வ பயம். அந்த தெய்வ பயம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சா, எதை பற்றியும், எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க, எதிரியை பற்றி கவலைப்படாதீங்க, மனுஷனுடைய கருத்துக்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு துயரற்ற வாழ்க்கை. அது ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படாமல் இருந்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத காரியங்களை செய்வீங்க. அப்புறம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டியிருக்கும். அது பலருக்கும் பயந்து வாழ வேண்டிய நிலைகள் இருக்கும். 4வது கடைசியாக சொன்னேன், தூஷிக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தெய்வ பயம். இதன் மூலம் நீங்கள் தெய்வ பயம் உங்கள் வாழ்க்கை இருந்தால், உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறும். அது சொல்லுவாங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் தந்திருக்கிறார், எவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்ல டிசிப்ளின்டாக இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, பலன்களை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா சங்கீதம் 128 ஒன்றை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். கடைசியில் எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். விசுவாசிக்கிற எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எப்படி எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். தூஷிக்கப்படாத வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நிமித்தமாக தெய்வ பயம் நமக்கு வாழ்க்கையில் குறைந்து போயிருக்கிறான். வாலிபருக்குள்ளே, பெரியோருக்குள்ளே, ஊழியருக்குள்ளே தெய்வ பயம் குறைந்து போயிருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களை, இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னைக்கு இப்போ நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னன்னா, தேவ பயம் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. தெய்வ பயத்தின் அவசியத்தை குறித்து பேசணும். 4 விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். என்னது? தெய்வ பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தூய்மையான வாழ்க்கை. ரெண்டாவதாக தூய வாழ்க்கைக்கு வேதம் காட்டுகிற வாழ்க்கை உங்கள் லைஃப்பில் இருக்கும். மூன்றாவதாக துக்கமடையில்லாத, துயரம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். 4வதாக ஒரு தூஷிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் சொல்லி படித்தோம். அப்போது தெய்வ பயம் இல்லைன்னா, உங்கள் வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லைன்னா திசை காட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எங்கே பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்னே தெளிவான ஒரு கிரியை இருக்காது பாருங்கள். ஒரு திசை காட்டி, ஒரு கப்பலுக்கு என்ன வேணும்? ஒரு திசை காட்டி தேவை. ஒரு விமானத்துக்கு என்ன தேவை?
ஒரு திசை காட்டி தேவை. அப்படிதானே? வானத்தில் போகும்போது தெரியும் எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்க. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பாருங்கள். திசை காட்டி, இந்த டைரக்ஷனில் போங்க. கப்பலுக்கு ஒரு திசை காட்டி இருக்கிறது. அதே போல் தெய்வ பயம்ங்கிறது ஒரு நல்ல திசை காட்டி அப்படிங்கிறத நினச்சிக்கிடுங்க. இந்த தெய்வ பயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் திசை காட்டியே இழந்து என்ன செய்கிறீங்கன்னே தெரியாது. உங்கள் வாழ்க்கை ஒரு நோக்கம் இல்லாததாக, உங்கள் வாழ்க்கை ஒரு அலசடிப்படுகிற வாழ்க்கையாக, நீங்களே விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாத நிலைக்குள்ளே போய்விடுகிறதை பார்க்கும். அதான் பவுல் சொல்லும், நிர்பந்தமான மனுஷன் தான். செய்ய விரும்புகிற நன்மை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப் ஒரு சேனலாக மாறணும் அப்படின்னா தெய்வ பயம் அவசியமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கையில் நம்பர் 1, பாவம் எளிதில் நுழையும். இந்த தெய்வ பயத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா ஈஸியாக பாவம் உங்களுக்குள்ளே வந்துடும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். பாருங்கள், இந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு உங்களை தடுக்கிறது என்னென்னா தெய்வ பயம். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 19 சொன்னப்படுது, பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகர பாவங்கள், பெரும் பாதகங்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வாழ்க்கையில் வந்துடும். பாருங்க, அது முந்தி நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவிங்கிற பேர் தான். சபைக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருப்பீங்க. மாய மாலமும் இந்த மாய வாழ்க்கையும் எந்த அந்தரங்கமும் ஆசா பாசமும் அருவருப்பானதே. என் இயேசு ராஜனே உந்தன் பாதம் வந்தனே, எந்த பாவ கரையாவும் நீக்கி உந்தன் அலிசோத்திரம் ரத்தத்தினால் கழுவி வசிக்க அல்லவோ. அப்போ பாருங்கள், ஈஸியாக பாவத்தின் கிரியைகள் உங்கள் லைஃப்பில் இருக்கும். வெளியே பார்த்தா நல்லா தான் இருப்பீங்க. அதான் பர்னபாஸ் நிலையம் சொல்லுவாங்களா, வெளியே டிப்டாப்பாக இருப்பாங்க, உள்ளே போய் பார்த்தா டாப்பு பிரிஞ்சு போயிருக்கும். உலகம் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். சிந்தனையில் பாவங்கள், உணர்வின் பாவங்கள், வார்த்தையின் பாவங்கள், செயலின் பாவங்கள். வெளியில் சபையில் தேவதூதரமாக இருப்பீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க. வெளியில் போய் என்ன பேசுவீங்க? அந்நியாய பாஷை பேசுகிறாங்க. ஈஸியாக அதை சோத்திரம் ஓப்பன் பண்ண மாதிரி பாருங்கள். இந்த இப்போ யாராவது தீக்காயம் பட்டவங்க இருக்குன்னா அவங்கள யாரும் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் பாருங்கள். நீங்கள் போய் நல்லா இருப்பாங்க, எத்தனை பர்சன்ட் தீக்காயம் பட்டவங்கள காப்பாற்றிடலான்னு சொல்லுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் யாராவது ஒரு 10 பேர் போய் பார்த்தீங்கன்னு என்ன செய்வாங்க? அதுவே இன்ஃபெக்ஷனாக மறித்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அவங்க லைஃப் எக்ஸ்போஸாக இருக்குது. எதையும் அட்ராக்ட் பண்ணும், ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஒரு மனுஷனுடைய வார்த்தை அவங்களை அட்ராக்ட் பண்ணும். தேவையில்லாமல் போய் இவர் இந்த வார்த்தையை நம்பி மோசம் போனேன்னு சொல்லுவீங்க. அல்சோத்திரம் தேவையில்லாமல் இவர் சொன்ன திட்டத்தை நம்பி நான் கெட்டு போனேனே, இருக்கிறலாம் போயிட்டேன். அப்போ ஈஸியாக பாவம் உங்களை அட்ராக்ட் பண்ணிடும். அல்சோத்திரம் ஹலோ, இந்த உலகம் உங்கள் சரீரம் ஒரு உலகமாக மாறிடும், உங்கள் வீடு ஒரு உலகமாக மாறிடும். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு ஒரு அரணாக இருப்பது தெய்வ பயம். நீங்கள் யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே யோபை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய். 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோபின் புத்தகம் 1:8, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு ஆண்டு சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் சாத்தான் நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமான மனுஷனாய் அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லை. கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்பேன். தேவச்சனங்களே, இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது தெய்வ பயம். நீங்கள் அவரையே ஆராதிங்க. நீரே ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவதற்கு நான் பயப்படுறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கிட்ட கேளுங்க, அவரை அசட்டை பண்ணிடாதீங்க. சாமியில பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவர் உன்னை அசட்டை பண்ணல, என்னே அசட்டை பண்ணிட்டாங்க. காரியங்களை கேளுங்க. ஒரு ஊரில் பிரபலமான குடும்பம் பாருங்க, பிரபலமான குடும்பம். அப்போது அவங்களுக்கு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. ரொம்ப வசதின்னு அவ்வளோ வசதி, ஏரியா சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா சோத்திரம் இந்த அவங்க ஒரு சபை, ஒரு ஏஜ் சபைக்கு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க.
பின்பதாக ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்ததுனால பிரபலமான சுவிசேஷங்களுடைய ஐக்கியம்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, பிரபலமான சுவிசேஷோட ஐக்கியம். அதனால் சரியா இது வரைக்கும் பாஸ்டர்கிட்ட சர்ச்சில் ஆலோசனை கேட்டுட்டு இருந்த அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, பிரபல சுவிசேஷத்தை ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு திருமண விஷயமாக அடுத்தது மகளுக்கு ஒரு பயங்கரமான அலைன்ஸ் வருது. அவங்களும் நல்ல ஊழியத்தில் இருக்கிற குடும்பம் தான், ஆனால் அந்த பையன் ரொம்ப சரியில்லாத பையன். அப்போது 2 சுவிசேஷத்தில் ஆலோசனை கேட்கும்போது ஒரு சுவிசேஷம் சொன்னாரா, நான் அந்த வீட்டில் போய் சாப்பிட்டு அந்த வீட்டிலலாம் நான் ஊருக்கு வர நேரம் அங்கே வந்திருக்கேன், அந்த பையன் சிறப்பிட்டு வர மாட்டான், விட்டுருங்க அப்படின்னாரு. இன்னொரு ஊழியருக்கு சொன்னால் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அந்த பையன் நல்ல குடும்பம், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே சரியா என்னது அப்படின்னா, அந்த ஊழியக்காரர் சொன்னது போல் திருமணம் நடக்கு. அப்போ அந்த பாஸ்ட் பின்பதாக ஒரே பிரச்சனை, அந்த பையனுக்கு நடிகைகளோட தொடர்பு, அப்படிப்பட்ட நிலை அந்த குடும்பத்தில் பல பிரச்சனை வந்து சரியா அப்புறம் டைவர்ஸ் லெவலுக்கு போய் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ திருமணம் அது பார்க்குறதுக்காக நித்திய பிரிமத்துக்கெலாம் வந்திருந்தாங்க. அப்போது அந்த ஊழியக்காரர் அந்த குடும்பத்தை சொல்லும் பொழுது, பாஸ்டர் ஒரு காலத்தில் என்ன ஆலோசனைனாலும் என்கிட்ட கேட்டு செய்வாங்க, ஆனால் ஒரு லெவலுக்கு பிறகு என்னாச்சுன்னா கல்யாணம் ஒழுங்கானதே அதுக்கு பிறகு அவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னால் இது செய்யலாமா வைக்கலாமான்ற நிலை மாறிட்டு. அருமையாக தேவ ஜனங்களே, அலுசத்து கத்த நமக்கு நல்ல மந்தையை வச்சிருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஊழியக்கார பின்பதாக கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம விசுவாசிகளாம் எப்படி இருக்கும் நான் விரும்பேன்னா, சனிக்கிழமை நைட்டே கத்தர் உங்கள்கிட்ட பேசிடணும், ஞாயிற்றுக்கிழமை வரணும், கத்தர் அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி தரணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்கு எந்த மீடியேட்டரும் கிடையாது தேவ ஜனங்களே, புரிஞ்சுக்கிடுங்க. இவர் சொல்லி தான் அப்படின்னு இல்லை. ஹலோ, நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது ஆரம்ப நிலையில் உங்களை கத்தர் அநேகர் பயன்படுத்துவார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் வர 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 உங்கள் முழங்கால் தான் கிரியை செய்யும். கரங்களை போய் தெளிச்சுங்க, ஈஸியாக இருப்பான். நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட பின்பதான் பெரிய சவாலே திருமணத்தில் வருது. இந்த திருமணம் மட்டும் கரெக்டாக நடந்துட்டா குட்டி பரலோகமாக வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் சரியாக நடக்கலை அப்படின்னா கஷ்டம். ஒரு சகோதரி சொன்னாங்க, என் குடும்பத்தில் இருக்கணும்னா ஆண்டவரை அறியாதவன். அல்ல ஸ்தோத்திரம், நான் ஒரு ஆண்டவர் அறிந்த குடும்பம்னு சொல்லி ஒருத்தனை கல்யாணம் கட்டினேன். ஆனால் ஆண்டவர் அறியாதவன் கூட அப்படி இருக்க மாட்டான், அப்படி இருக்கிறான். இன்றைக்கி நான் தாய் வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது அப்படின்னா. அருமையாக தேவ ஜனங்களே, புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது இந்த தெய்வ பயம் நமக்குள்ளே வரலன்னா பாவம் ஈஸியாக உள்ள வந்துடும். அல்ல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, சுற்றி நெருங்கியிருக்கிற பாவம், பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை ரெடியா இருக்கிறான். ஐயா, இந்த தெய்வ பயம் உங்களுக்கு ஒரு ஷீல்டா இருக்கு பாருங்க, இது உங்களை பாதுகாக்கிறது. இந்த தெய்வ பயம் உங்க வாழ்க்கையில் ஈஸியா பாவம் உள்ள வந்துடும். ஆனால் இந்த தெய்வ பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பாவம் உங்களை விட்டு தூரம் ஓடிடும். கரங்களை தெளிச்சாங்க பார்ப்போம். அன்னைக்கு யோபு விஷயத்தில் ஆண்டு அனுமதி கொடுத்ததுனால தான் அப்படி சோத்திரம், அப்படி சரீரம் அவருடைய இழப்பு வந்துச்சு, சரீரத்தில் வியாதிகள் வந்துச்சு. ஆனால் எல்லா சூழ்நிலையை மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் கத்த ரெட்டிப்பாக கத்த தந்தாருன்னு சொல்லி பாருகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சொல்லலாம், நீங்கள் தெய்வ பயம் இல்லாதனால நான் இழப்பின் மத்தியில் நான் இருக்கிறேனே நீங்கள் சொல்லலாம், சிக்கலில் இருக்கிறேனே, போராட்டத்தில் இருக்கிறேனே. இன்னைக்கு நீங்கள் அவரை பிடிச்சுக்கிடுங்க, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. அவர் மீண்டும் உங்களை சீர்தூக்க வல்லவராக இருக்கிறார். இளைய குமாரனுக்கு எப்படிப்பட்ட இரக்கம் அந்த தகப்பன்றது கிடைச்சதோ, அதே போல உங்களை நேசிக்கிற, உயிர்க்குறாய் நேசிக்கிற, உங்களுக்காக ஜீவனே கொடுத்த இயேசுநாதர் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த தெய்வ பயம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா, முதலாவது சொன்ன என்ன அப்படின்னா, பாவம் எளிதில் உங்க வாழ்க்கையில நுழையும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வசனம் குறிக்க நான் குடிச்சுக்கோங்க, டைம் இல்லை. ஆதியாகமம் 20:11, சங்கீதம் 36:1. ரெண்டாவதாக இந்த தெய்வ பயம் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வரல இல்லைன்னா, ரெண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக பெருமையும் அகந்தையும் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பெருமை அகந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை நான் அப்படின்னு வந்துடுது. எனக்கு அடிக்கடி ரொம்ப பிடிச்சது இல்லை, இப்போ பஸ்ஸில் நான் பயணிக்கிற காலங்களில் கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், நான் நீ என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்ட முடியும். ரொம்ப நான் சொல்லியே பார்த்துருக்கேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள், நான் அப்படிங்கிற நிலை வந்துடும் உங்கள் வாழ்க்கையில். இந்த தெய்வ பயம் இல்லைன்ட்டா, நான் நேசாருக்குள்ள ஆவி வந்துச்சு, நான் கட்டின மகா பாபிலோன். ஒரு விஷயத்தை மட்டும் அறிஞ்சிருக்குங்க,
ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னு அப்படின்னா பெருமை உள்ளவர்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ரொம்பவே பிடிக்காத ஒரு மனுஷன் யாருன்னா பெருமை உள்ளவன். ஆண்டு சொல்லி பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ள கிருபை. அது பெருமை. நம்ம பெருமையினால் வீழ்ந்தவங்களை எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தாரே சொன்னாங்க, எனக்கு ஒரு காலத்தில் இருந்த பெருமை பெருமை. என் தாப்பனை நான் மதிக்க மாட்டேன், என் தாயை மதிக்க மாட்டேன், சாப்பிடாம இருப்பேன். என் தாப்பனார் வந்து என்னை கெஞ்சுவார். அவர் பெரிய ஒரு தொழிலதிபர், அவருக்கு பல 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் எடுத்த இடத்துல விரைப்பா நிற்பேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் அப்பா கெஞ்சுவாங்க, ஆனால் எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு அம்மாவும் உயிரோடு இல்லை. நான் இருந்த செல்வாக்கெல்லாம் போய் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் கிருபையா என்னை நடத்தி வருகிறார். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். அருமையாக தேவச்சனங்களே, பெருமை மாதிரி உலகத்தில் ஒன்றுமே மோசமான விஷயம் கிடையாது. ஒரு சபையில் முந்தி ஒரு சகோதரர் இருந்தார், நல்ல படிப்பாளி தான். சோத்திரம், கிருபையினால் படித்தார், நல்லா படித்தார். சோத்திரம், அவர் எல்லா விசுவாசத்தையும் கேட்பார், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? அவனே அவர் சம்பளம், இதோட ஒரு சம்பளமா? அவர் அரசு வேலையிலேருந்து பெர்மனெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பார், பென்ஷன் வரைக்கும் இருக்குது. இப்போ கூட பென்ஷன் கிடையாது. அவரை பார்த்து இவ்வளோ சம்பளம் தானா, இவ்வளோ சம்பளம் தானா? நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? படித்து முடித்தோடனே நல்ல வேலை வந்துச்சு. அந்த கம்பெனிக்காரங்க 50,000 தரேன்னு சொன்னால் இவர் கேட்பார், நீங்கள் 80,000 தருவீங்களான்னு. வேலை கிடைக்காது. அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க 80,000 கிடைக்கும்னு சொல்லுவாங்க, 1,00,000 தருவீங்களான்னு கேட்பார். வேலை கிடைக்காது. அந்த கம்பெனிக்கு 1,00,000 தர்றேன்பாங்க. அப்புறம் இன்னொரு கம்பெனி 1,50,000 கிடைக்குமா? நான் சொல்கிறேன், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையும் செய்ய முடியாமல் ஆயிட்டு. திறமை, கிருபைன்னா அப்படி ஒரு கிருபை, அவ்வளோ திறமை, ஊழியத்தில் அவ்வளோ திறமை. நான் சொல்கிறேன், இதெல்லாம் படிப்புனேண்ணா இந்த வரலாற்றில். அப்படி சொல்லும் பொழுது யாரையும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. உங்களை காட்டில் அவங்களை மேலே நினச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். சொல்லுங்கள் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் பெருமையுள்ளவன், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்திலே சொல்லுகிறான். அருமையான தேவச்சனங்களே, நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தின் ஓனர்ஸ் கிடையாது, இந்த உலகத்தின் ஸ்டூவர்ட்ஸாக இருக்கிறீங்க. கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்கின ஓனர்ஸ் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற பிரஜைகளை கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தரை உயர்த்த நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையே நான் உயர்த்துகிறேன் அப்பா, உண்மையே போற்றுகிறேன் ஆண்டவரே, உண்மையே நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 136 கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை அல்ல என்றும் உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை பார்த்தீரே, உமக்கு மகிமை தருகிறோம், உயர்த்தி மகிழ்ந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரம். தாழ்மையில் அடிமையை, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து இணைந்து அல்லேலூயா, சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோ,
உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து இணைந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளே காணப்படட்டும். தாழ்மை குறித்து பேசும்போது யோவான் சொல்றாரு, அவர் பெருகணும் நான் சிறுகணும். பிரைஸ் தி லார்ட். அவர்லாம் ஒரு நேம் போர்டு போடணும்னா ஏசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர்னு போட்டிருக்கலாம். யோவான் ஸ்நானகர் கீழே ஏசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் போட்டுக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் பெறணும், நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்களே, இப்படி இடம் கொடு, எப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு. உங்கள் வீட்டில் தாழ்மையாக இருங்க, உங்கள் அப்பா முன்னால் அம்மா முன்னால் தாழ்மையாக இருங்க, உங்கள் வாழ்க்கை துணை முன்னால் தாழ்மையாக இருங்க, உங்கள் பெற்றோர் முன்னால் தாழ்மையாக இருங்க, தெய்வ ஜனங்களை இருக்கிற ஜனங்கள் முன்னால் தாழ்மையாக இருங்க. இது தெய்வ பயம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்கள், பிரைஸ் தி லார்ட். தாழ்மையாக இருந்த அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்படியே சேர். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, ஒன்றும் கவலைப்படல, அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், காட்டில் போய் ஆட்டுகளை மேய்க்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் செய்த விஷயம் என்ன? இல்லை, வானங்களை பூமியெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் பார்த்து பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன். எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மாஸ்டர் டிசைனர், எல்லா ஒரு கிரியேட்டிவிட்டி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லான்னு குதிரைக்கு நல்ல நேரம் கொம்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க பாருங்க, சும்மாவே அது வந்தால் வரத்து வரும். அப்போ எல்லாம் நேர்த்தியாக செஞ்சுருக்காரு. அப்போ என்ன வெள்ளை ஆட்டுக்கு பாருங்கள் குட்டியாக வாழ வச்சுருக்காரு பாருங்க. யோசித்து பார்த்தீங்க, ஒவ்வொரு டீட்டெயிலாக யோசித்து பார்த்தோம். பிரமிப்பு. அவரை நீங்கள் அறிக்கை உங்களை தரையும் மட்டும் தாழ். அப்போது தெய்வ பயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துடும். பெருமை வந்தால் வீழ்ச்சி. அது சொல்கிறாங்க. நீ ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு பெரிய வீழ்ச்சி. நாம் நமக்கு ஒரு கோபுரத்தை அமைப்போம், நாம் ஒரு பாஷையை நமக்கு ஏற்படுத்துவோம், பாஷைகளை கத்த தாறுமாறிக்கி போட்டா. இங்கே நேபுகாத்நேச்சார் அவனுக்கு ஒரு பெருமை வருது, ஒரு வீழ்ச்சி வருகிறது. யாருக்கெல்லாம் பெருமை வந்துச்சோ வீழ்ச்சி. பெருமையை அட்ராக்ட் பண்ணாதீங்க, ஈஸியாக வந்துடும் பாருங்கள். தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவா. கர்த்தர் உங்களுக்கு திறமைகளை தந்திருக்கிறா, தாழ்ந்துகளை தந்திருக்கிறா. இங்கே ஒருத்தரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது அப்படியே பார்த்துருக்கு, நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பழகுங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கரங்களை தலையிச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் உதவியில் செய்யாமல் உனக்கு ஒன்றும் நடக்காதப்பா. அதனால் சும்மா சின்ன சின்ன காரியங்களுக்கு பெருமை வேண்டாம், வீண் பெருமைகள் வேண்டாம். மூன்றாவதாக பிரைஸ் தி லார்ட், இந்த பயம் இல்லாத வாழ்க்கை பயனற்ற பயத்தில் சிக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது சொன்னேன், பாவம் எளிதில் நுழையும். ரெண்டாவது, அதில் பெருமை மற்றும் அகந்தை அலிசோத்திரம் ஆனது வந்துவிடும். மூன்றாவதா, பயனற்ற ஒரு பயம் நம்ம லைஃப் தேவையில்லாத. ஆரம்பத்து நல்லா இருக்கும் பாருங்க, தெய்வ பயம் இல்லைன்னா ஆரம்பத்து நல்லா இருக்கும். ஆனால் கடைசியில் சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, மாத்திரை மாதிரி பாருங்க. நிறைய மாத்திரை எடுத்து பாருங்க, நாக்கில் தூக்கி போடுங்க, எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நல்ல இனிப்பாக இருக்கும். அதை கொஞ்ச நேரம் சூப்பி பாருங்க, என்ன ஆகும்? என்னது எப்படி இருக்கும்? நல்லா இனிப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொன்ன சூப்பி பாருங்க, சூ பண்ணி பாருங்க, என்ன ஆகும்? கசப்பாக மாறி. சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னென்னா, ஆரம்பத்தில் நல்ல இனிமையாக இருப்போம், கேட்குறதெல்லாம். இன்றைக்கி பெரிய இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பாருங்கள், சரியா? ஒரு பொருளை நீங்கள் பாதி விலைக்கு தர்றேன்னு சொல்லுவான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தோன்னே ஒரு 10,000 ஒரு பொருள் வாங்கினோன்னே 5,000 வாவ். அடுத்தது 10,000 பொருள், அடுத்த 20,000 பொருள், 10,000 வாவ். அப்படியே ஆசை கட்டுவான். இதே மாதிரி பெரிய பொருளையும் தருவேன், 10 லட்சம் பொருளையும் 5 லட்சத்துக்கு தருவேன்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவீங்க? கடனை வாங்கி என்னத்தை பண்ணுவீங்க? கொண்டு போய் போடுவீங்க. ஃபஸ்ட் சின்னதெல்லாம் தந்துடுவான். ஆனால் பெருசாக திடீர்னு ஒரு நாள் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் யோசிங்க, ஆளை தேடுவீங்க. என்னென்னா, அவன் எங்கே இருக்கிறான், ஏது இருக்கிறான், ஒன்றும் தெரியாது. ஐயோ சிக்கிட்டனே, மோசம் போனேனே, ஏமாந்துனேனே. அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தருடைய ஆட்சி வரப்போகுது. ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு. அல்ல சொல்கிறார், யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறாங்களோ, அவங்களாம் யாரெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவங்களாம் கொண்டு போக போகிறார். அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, மொதல் 3 வருஷம் எப்படி இருக்குமா? செம்மையாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த மேசியா,
இந்த யூத ஜனங்களாம் சொல்லுவாங்க, மேசியா நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு தான் உண்மையான சுயம் ரூபத்தை முகத்தை காட்டுவான். அப்போந்தான் ஒருத்தரும் உணர்வாங்க, ஐயோ மோசம் போனோமே, மோசம் போனோமே, மோசம் போனோம். அருமையாக தேவ ஜனங்களே, இன்றைக்கி நிறைய ஜனங்கள் நல்லா இருக்கிறவங்க அந்த தெய்வ பயம் இல்லாமல் போனதுனால சிக்கலில் சிக்கி போயிருக்கிறாங்க. ஆரம்பம் நல்லா இருந்துச்சியா, கிறிஸ்துக்குள்ள வந்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல உயர்த்தப்பட்ட நிலை, ஞாயிற்றுக்கிழமை கடையை திறக்க மாட்டாங்க, அவ்வளோ பிரதிஷ்டம். பிறகு எல்லாம் என்னாச்சு, தெய்வ பயம்லாம் போச்சு. அவரை பிறகு அடுத்த ஒரு நாளைக்கு 3 ஆராதனைக்கு வந்து வைப்பான், அப்புறம் ஒரு ஆராதனை ஆராதனை, அப்புறம் அதுவும் அரை நாள் அரை பாட்டு ஆராதனையாக மாறும், அப்புறம் ஆமையினாக மாறும். பிறகு அடுத்த வாரம் போய்க்கலாம். இல்லை யூடியூப்பில் இந்த ஊழியர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்டுக்கலாம். டெய்லி எவ்வளோ அழகாக சொல்கிறார், நம்ம இதயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார், நல்ல இல்லஸ்ட்ரேஷனோடு சொல்கிறார், எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேவையில்லாத சிக்கலை சிக்கி எத்தனையோ பேர் மனுஷருக்கு பயந்து போய், சூழ்நிலைகளுக்கு பயந்து போய், கடன்காரருக்கு பயந்து போய் இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இந்த சிக்கல் நம்ம வாழ்க்கையில் வேணும்? தெய்வ பயத்துக்கு திரும்ப ஆண்டவர் உதவி செய்வாரா? காரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையாக தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். இந்த தெய்வ பயம் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா ஒரு பகிர்தல் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை எல்லாம் சுயநலம் நிறைந்துதான் மாறியிருப்பார். ஒரு பகிர்தல் இல்லாத ஒரு நிலை நம்ம லைஃப்பில் இந்த தெய்வ பயம் நமக்குள்ளே வந்தால் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த தெய்வ பயம் நம்ம லைஃப்பில் வரல அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு எண்ணம் நம்ம லைஃப்பில் வர, ஒரு சுயநலத்தினா நான் எனக்கு 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 எனக்கு. ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லுவார், எனக்குன்னு மழை பெய்யுற நேரத்தில் ஒன்று சத்தம் போடுமா, உடனே டக்குன்னு ஒரு விஷப்பூச்சி வந்து அதை விழுங்கிட்டு போயிருமா. தவளை சும்மா இருக்காது, வாய் வச்சுட்டு. மழை பெஞ்சுதான் என்ன செய்யும், எனக்கு 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 ஒரே சத்தமாக தான், எனக்கு எனக்கு எனக்கு. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே எனக்கு 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 எனக்கு. கடைசியில் பெருசு ஒரு சர்ப்பம் வந்து என்ன செய்யும், கொஞ்சத்தில் சத்தம் காணாது, என்னன்னு பார்த்தா வேற ஒன்று பெரிய ஒன்று வந்து விழுங்கிட்டு போயிருக்கு. நிறைய நேரத்தில் லைஃப்பில் பாருங்கள், இந்த மக்கள் சுயநலத்தோடு கூட செயல்படுறத பார்க்கணும். எனக்கு மட்டும் நான் நல்லா இருந்தால் போதும், மனசு எக்கேறு கெட்டான்னு சுயநலங்கள். நீங்கள் எத்தனை பேர் ஏமாற்றப்படுறாங்க. அல்ல சோத்ரா, ஒரு 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 கொஞ்சத்தில் கூட இதயத்தில் ஈரலாமல் ஜனங்களை ஏமாற்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மனுஷன் எக்கேடு கெட்டு போன எனக்கு என்ன, அப்படி தான் வந்துடும் பாருங்கள். இந்த தெய்வ பயம் போயிட்டுனா சோத்திரம், நீங்கள் இந்த தெய்வ பயம் வந்துட்டா நான் யார், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நீங்கள் யார் நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் எப்பவுமே சொல்வேன், மனுஷன் 3 விதங்களில் சார்ந்திருக்க சிருஷ்டிக்கப்படும். முதலாவதாக இறைவனை சார்ந்திருக்க, ஆண்டு இல்லாமல் நம்ம ஆள் முடியும். 2வது இயற்கையை சார்ந்திருக்க. இன்னைக்கு இயற்கை நமக்கு எவ்வளோ இலவசமாக காற்று கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், இருக்கா இல்லையா? எல்லாம் இயற்கை கிடைக்கும். அதை நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இன்றைக்கி பிளாஸ்டிக் கழிவு, அது மாத்திரம் நம்மள பூமி வெப்பமடைகிற நிமித்தமாக உலகத்துக்கே பெரிய பாதிப்பாக இருக்குது. இப்போ எல்லாருமே கேள்வி போடுறாங்க, தண்ணீர் பஞ்சு வருமா அப்படின்னு கேள்வி தான் இப்போ இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லலாம் பாருங்கள், என்ன ஹாட் டாபிக் ஓடிட்டுருக்கு, தண்ணீர் பஞ்சம் வருமா. இப்போ பாருங்கள், அல்ல கச்சா எண்ணெய் பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய இந்திய தேசம் உட்பட எல்லா இடங்களில் பாதிக்கப்பட்டு நிறைய ஹோட்டல்ஸ் மூடின கையிருப்பே எத்தனையோ நாட்களுக்கு தான் இருக்குது பாருங்கள். அல்ல பல கண்ட்ரிஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரஷ்யாவிலேருந்து வருமானு, பென்சுலாந்து வருமா, எல்லாம் வருமானு யோசிச்சுருக்கோம். ஒருவேளை ஈரான் அல்ல அந்த என்னது அந்த நீரோட்டத்தை தாண்டி வருமா, எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். பெரிய பஞ்சங்கள். காரணம் என்னென்னா ஜனங்களுடைய சுயநலம். இயற்கை வளங்கள்லாம் அல்ல அழிந்து போகிற காரணம் ஒரு சில மனுஷனுடைய சுயநலம். இப்போ தெய்வ பயம் போயிட்டுனா எவன் எக்கடு கட்டு போனான்னு அல்ல நம்ம அரிசி விளைய வைக்கிறோம், எவ்வளோ மோசமான கெமிக்கலை பயன்படுத்தினாலும் செய்வோம், சாக போகிறது யார்? அப்படி இருக்கிற ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி உணவு நிமித்தமாக தான் கேன்சரு. முந்தைய ஒரு காலத்தில் கேன்சர் வரும், சிகரெட் பிடிக்க ஆளுக்கு வரும், அப்படி தான் கேள்விப்பட்டேன். வாயில் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய்னு. இப்போ எங்கெல்லாம் புற்றுநோய் வருது, பிளட், சின்ன பிறந்த குழந்தை பிளட் கேன்சருங்கிறாங்க. காரணம் என்ன? மனுஷனுடைய சுயநலங்கள். தேவச்சனங்களே, இந்த சுயநலத்தின் ஆவிகள் வர அழுக்கிரியை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பகிர்தில்லாத நிலைகள் நிற்கிறது. காரணம் என்னென்னா தெய்வ பயம் இல்லை. நீ 4 விஷயத்தை சொல்லி, முதலாவதாக பாவத் எளிதில் நுழையும், 2வது பெருமை மற்றும் அகந்தை வரும், 3வது பயனற்ற பயத்தில் சிக்க வேண்டிய நிலை வரும், அடுத்ததாக
பகிர்தில்லாத வாழ்க்கை. அதனால தான் உங்களுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா தெய்வ பயம் தேவை. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி மட்டும் முடிக்கிறேன் பாருங்கள். வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தமக்கு பயந்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிறைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. வேகமாக நான் அது மட்டும் உங்களுக்கு நினைப்பூட்டி முடிக்க போகிறேன். முதலாவதாக சோத்ரா அல்ல தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு சங்கீதம் 147:11 படி கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு. அது தெய்வ பயம் ரொம்ப அவசியம். ரெண்டாவதாக சங்கீதம் 111:5 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 111:5 வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க. ரெண்டாவதாக கர்த்தர் போஷிக்கிறார். கரங்களை தள்ளிடுச்சுங்க பார்ப்போம். அது பிரியமாக இருக்கிற மட்டும் இல்லை, உங்கள் எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை. மூன்றாவதாக சங்கீதம் 33:18 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 33:18 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 33:18 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். மூன்றாவதாக யாரெல்லாம் தமக்கு பயந்துருக்கிறாங்க அவங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நான்காவதாக சங்கீதம் 103:13 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 103:13 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு இறங்குறவர்களுக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நான்காவதாக பாவ மன்னிப்பு அளிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு பயந்துருக்கிறாங்களோ எல்லாருக்கும் பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 145:19 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 145:19 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தமக்கு எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் தமக்கு பாய்ந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கடைசியாக பதில் அளிக்கிறார். அன்றைக்கி நீங்கள் நானும் தேவ பயம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை பிரியமாக இருப்பார். நம்மை கர்த்தர் போஷிப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு பாவ மன்னிப்பை தருவார். அடுத்ததாக உங்களுக்கு பதிலை கர்த்தர் தருவார். ஆனால் சொல்ல தெய்வ பயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெய்வ பயத்தை நான் வளர்த்துக்கொள்ள பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. 1 பேதுருவின் புத்தகம் 2:17 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:17 அல்ல எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். ஒரு ஆலோசனையாக நமக்கு சொல்ல தேவனுக்கு பயந்திருங்கள். காலையில் சொன்ன 2 வசனத்தோடு நான் முடிக்கலான்னு விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10:7 நீங்கள் வாசித்து பாருங்க. எரேமியா 10:7 என்ன சொல்ல? ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவருக்கே பயப்பட வேண்டியது. நீங்கள் யாருக்கு பயப்படணுங்க? ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படணும். கடைசி ஒரு வசனம் 2:19 வாசித்து பார்க்கும் பொழுது 2:19 எரேமியா 2:19 சொல்கிறது பாருங்க. தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ எல்லாம் சேர்ந்து கவனிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், தேவனை விடுகிறதும் தேவனை பற்றும் பயம் நம்மிடத்தில் இல்லாதிருப்பதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். நீங்கள் தேவனுக்கு பயப்படலைன்னா பொல்லாப்பான காரியத்தை செய்கிறீங்க, கசப்பான காரியத்தை செய்கிறீங்க. அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்ம இனிப்பு கொடுப்போமாக. சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற மனுஷனப்பா. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்வாராக. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாம் அப்படி எழுமிப்போமாக. ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போமாக. நல்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எல்லாரும் நல்ல கர்த்தரை 30 செகண்ட் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே தெய்வ பயத்தை எனக்கு தருவீராக, தெய்வ பயத்தை எனக்கு தருவீராக, தெய்வ பயத்தை எனக்குள்ளே தருவீராக, தெய்வ பயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு தேவ பயத்தை தாங்கப்பா,
எனக்கு தேவ பயத்தை தாங்கப்பா, உம்மை விட்டு தூரம் போனதை மன்னிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உம்மை தேவன் என்று அறிந்து உம்மை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது உம்மை ஆராதிக்க கிருபை தருவீராக. சொல்லுங்க, உமக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறதுக்கு நான் பயப்படணும் ஆண்டவர். உடைய வார்த்தைக்கு அப்படியே நான் கைக்குள்ள கிருபை தருவீராங்க ஆண்டவர். இந்த பைபிளை வாசிக்கிற எடுத்து வாசிக்க கிருபை தாங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிற நேசிக்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபம், காலம் சமீபம் தேவ ஜனங்களே. ஆளில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உண்டாகட்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பயப்படாமல் இருப்பது பொல்லாப்பான காரியம். உமக்கு பயப்படாமல் இருப்பது கசப்பான காரியம். ஆண்டவரே, அந்த பொல்லாப்பு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. எங்க ஆண்டவரே, குடும்பம் உமக்கு பயப்படுகிற குடும்பம் என்கிற சாட்சி பெறணும். இந்த சியோன் ஏஜ் சபை உமக்கு பயப்படுகிற சபைங்கிற சாட்சியை பெறணும். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம், தேவ பயத்தை எனக்குள்ள தாங்கப்பா. யோபு ஹாஸ்பெட்ட சாட்சியை போல நான் உங்கள்கிட்ட இந்த சாட்சி பெற கிருபை தருவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், உமக்கு பயப்படுகிற பயம் எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு என்பதை அறிந்து கொள்ள கிருபை தந்திரே. நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிற தயவுக்காய் நன்றி. நீர் எங்களை போஷிக்கிற தயவுக்காய் நன்றி. நீர் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி. நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தயவுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு பதில் தருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்குள்ள தாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எனக்கு போதுமானவர் சொல்ல கிருபை தருவி. நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாந்தானவா ஒரு 30 செகண்ட் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்குள்ளே தருவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை தொடர்ந்து கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த காம்பவுண்ட் மட்டும் வேலை செய்யக்கூடாது, எங்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்கள்கிட்ட ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து உமக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கணும்ப்பா. ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு, தூய வேதாகம் காட்டுகிற வாழ்க்கைக்கு, அல்லது ஸ்தோத்திர துயரப்படாத வாழ்க்கைக்கு, தூஷிக்கப்படாத வாழ்க்கைக்கு இந்த ஹல்லேலூயா தெய்வ பயம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. கரங்களை கீழே போட்டுங்க. கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரி. இந்த அருமையான ஆளில் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த உம்முடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதான கிருபை தந்திரப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தருவீராக. உமக்கு பயப்படுகிற எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீர். உமக்கு பயப்படுகிற எங்களை போஷிக்கிறீர். உமக்கு பயப்படுகிற எங்களை பாதுகாக்கிறீர். உமக்கு பயப்படுகிற எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். உமக்கு பயப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பதிலளிக்கிறீரப்பா. இன்னைக்கு தெய்வ பயத்தை தருவீராக. உம்மை கனப்படுத்த உம்முடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ நீர் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த வார்த்தை செய்கிற வேலைகள், தொழில், ஊழியம், படிப்பெல்லாம் போய் ஆசை அந்த பிராணங்களில் நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த பிள்ளைகள் நிமித்தம் தேசங்களுக்கே பாதுகாப்பை தருவீராக ராஜா. சபையின் ஊழியங்கள் மகிமையாக நடக்கு. நேரவில் இருக்க ஜபத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த வார்த்தை இருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சாட்சிகளை எல்லா இடத்திலும் கேள்விப்பட கிருபை தருவீராக. கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவீராக. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் சொல்லி கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்களை போஷிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பாவ மன்னிப்பை தருகிறார். பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதை நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்து திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. அல்லது எட்டர்னல் ஜாய் இங்கிலீஷ் சர்ச், உங்களுக்கு ஆங்கில ஆராதனையும் இருக்கிறது. நல்ல ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துகிற ஆங்கில பாடல்கள் மற்றும் நல்ல செய்தி இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. உங்கள் ஜெபத்தேவைகளை எழுதி அனுப்புங்கள், உங்கள் சாட்சிகள் எழுதி அனுப்புங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேவ கிருபை, இரக்கம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு நிறைவாயிருப்பதாக. ஆமேன்.